ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரேடிங் ஃப்ளோர். இந்த வீடியோ பிகினர்ஸ் ட்ரேடிங் கைடின் தமிழில் 15வது எபிசோட், ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸில் 14வது எபிசோட். டார்க் கிளவுட் கவர் கேண்டில்ஸ்டிக் வந்து எப்படி மார்க்கெட்டில் வேலை செய்யுது அப்படின்றத கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். டார்க் கிளவுட் கவர் அப்படின்ற கேண்டில்ஸ்டிக்னா என்ன, ஸோ அது நமக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இண்டிகேஷன் பண்ணுது, அந்த கேண்டில்ஸ்டிக் வச்சு நம்ம என்ன மாதிரி கன்ஃபர்மேஷன்ஸ் வச்சுக்கலாம், எல்லா விதமான மார்க்கெட்லையும் இது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத கம்ப்ளீட் ஒரு பிளானாக நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இது வரைக்கும் கேண்டில்ஸ்டிக் அப்படி உங்களுக்கு தெரியலை அப்படின்னா தாராளமாக இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கணும், பேசிக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் இருக்க எல்லா வீடியோஸும் ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கும்போது அதில் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அது நீங்கள் சார்ட்டில் செக் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணும்போது உங்களுக்கு டவுட்ஸ் எது வந்தாலும் சரி, நம்மளுடைய ஃப்ரீ டிஸ்கார்ட் சர்வர் இருக்குது, அதுலேயோ அல்லது நம்மளுடைய டெலகிராம் கம்யூனிட்டிலேயோ நீங்கள் தாராளமாக அப்டேட் பண்ணலாம். உங்களுடைய வேல்யூபிளான கொஷின்ஸுக்கு அங்கே ஆன்சர் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு டார்க் கிளவுட் கவர். ஓகேங்களா, இதுதான் நேம். ஸோ டார்க் கிளவுட் கவர் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் பேர்சிங் பேட்டர்ன் பார்த்தீங்க இல்லைங்களா, அந்த பேர்சிங் பேட்டர்னுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குங்க. அப்போ ஆப்போசிட்டில் இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ரெசிஸ்டன்ஸில் வரணும், அவ்வளோதான், சிம்பிள். எஸ், அதே 50%. ஓகே, டார்க் கிளவுட் கவர் அப்படின்றது கம்ப்ளீட்டாக புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்க மார்க்கெட். கம்ப்ளீட்டாக புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்க மார்க்கெட் ஃபைனலாக வைக்கக்கூடிய புல்லிஷ் கேண்டிலுக்கு கேப் அப் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஓப்பன் பார்த்துக்கோங்க. கேப் அப் ஓப்பன் ஆகி ப்ரீவியஸ் புல்லிஷ் கேண்டலோட 50%க்கு கீழே பாடி க்ளோஸ் வச்சுருக்கான் அப்படின்றப்போ, ஸோ அது வந்து நமக்கு டார்க் கிளவுட் கவர் அப்படின்ற கேண்டில்ஸ்டிக் ஃபார்மேஷன் வரும். ஸோ இந்த கேண்டில்ஸ்டிக் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, பை சைடில் இருக்க ப்ரைஸ் ஒரு செல் சைடு ரிவர்சல் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கலாம் அப்படின்றத வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ அதுதான் விஷயம். ஸோ இந்த டார்க் கிளவுட் கவர் கம்ப்ளீட்டாக இந்த ஃபார்மேஷனில் இல்லாமல், அதாவது இப்படியோ இப்படி வச்சு அல்லது க்ளோசிங் ப்ரைஸ்லேயே ஓப்பனிங் அல்லது கேப் அப் ஓப்பன் ஆகி பாடி கீழே க்ளோஸ், இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் வேறு வேறு கேண்டில்ஸ்டிக் ஃபார்மேஷனுக்கு போயிடும். ஸோ அப்போது சிம்பிளாக புரிஞ்சுக்கங்க, ஒரு கம்ப்ளீட் புல்லிஷ் ட்ரெண்டில் ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் அடுத்த பெயரிஷ் கேண்டில் கேப் அப் ஓப்பன் ஆகி ப்ரீவியஸ் புல்லிஷ் கேண்டிலோட 50%க்கு கீழே பாடி க்ளோஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக இதை டார்க் கிளவுட் கவராக எடுத்துக்கலாம். இதோட வேலிடேஷன் நம்ம எங்கே பார்க்கணும் அப்படின்னா, ஹையர் டைம் ஃப்ரேம் சப்போர்ட் ஏரியாவில் தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் தான் நம்ம மெயினாக பார்க்கணும். ஓகேங்களா, இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் ரெசிஸ்டன்ஸில் வருது அப்படின்றது என்னவா இருக்கும்? செல்லுக்கான கண்டினியூவேஷனாக இருக்கும். கம்ப்ளீட் செல்லுக்கான கண்டினியூஷன் ப்ரைஸ் வந்து செல் சைடில் இருக்குது. இது வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் வருது அப்படின்னா நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது கிடைக்கும். இன்னொரு லொக்கேஷன் என்ன, ஹையர் டைம் ஃப்ரேம் ரெசிஸ்டன்ஸை தாண்டி வேறு என்ன விஷயங்கள் நடக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது? ப்ரைஸ் இப்படி உடச்சிட்டு ஆல் டைம் ஹை போயிட்டே இருக்கான். அப்போ இந்த இடத்துல ஒரு டார்க் கிளவுட் கவர் பேட்டர்ன் வருது, மேபி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் போகிறதுக்கான ஒரு விஷயமா இருக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ப்ரைஸ் வந்து செல் அப்படின்ற பேட்டர்ன் ரெண்டு இடத்துல தான் நடக்கும். ஒன்று ரீட்ரேஸ்மெண்ட்லேயும், இன்னொன்று ரிவர்சலுக்கான கண்டினியூவேஷன்லேயும் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த லொக்கேஷன்ஸை நீங்கள் மறந்துடக்கூடாது. டார்க் கிளவுட் கவர் அப்படின்றது கம்ப்ளீட்டாக நமக்கு ரெசிஸ்டன்ஸில் வரக்கூடிய ஒரு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். ஓகேங்களா, ரைட், ஓகே, தப்பு இல்லை. இப்போது இந்த டார்க் கிளவுட் கவர் அப்படின்ற கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் நமக்கு எல்லா விதமான சார்ட்லையும் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பார்ப்போம்.
ஃபஸ்ட்டு நம்ம ஆஸ் யூசுவல் நிஃப்டி தான் எடுத்திருக்கோம். இது மோஸ்ட்லி கேப் அப், கேப் டவுன் மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு இந்த கேண்டிலுக்கான பேட்டர்னே கம்ப்ளீட்டாக நமக்கு என்னது கேப் அப், கேப் டவுன் தான். கேப் அப் ஓப்பன் கண்டிப்பாக இருக்கணும். அதனால் நம்ம வந்து கேப் அப், கேப் டவுன் எங்கே அதிகமாக இருக்குமோ இண்டெக்ஸு, மற்ற ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம். அப்போ நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இது ஒரு புல்லிஷ் கேண்டில், கேப் அப் ஓப்பன், ப்ரீவியஸ் கேண்டிலோட 50 கீழே க்ளோஸ் வச்சுருக்கா இருக்கு, ரைட்? தப்பு இல்லை. அப்போ இது வந்து ஒரு டார்க் க்ளவுட் கவர் பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன எதிர்பார்த்தோம்? ஒரு ஆல் டைம் ஹை போயிட்டே இருக்குன்னா ஹையில் வரலாம், அல்லது செல்லுலேருந்து ப்ரைஸ் ரீட்ரேஸ்மெண்ட்டில் இருக்குன்னா இந்த லொக்கேஷனில் வரலாம். அப்போ இது கண்டினியூஷனில் வருதே, இதுதான் செல் கண்டினியூஷன். ஓகேங்களா? ஸோ இதை லோயர் டைம் ஃப்ரேம் போய் பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக என்னவாக இருக்கும்? ஒரு செல்லுக்கான ட்ரெண்டாக இருக்கும். அப்போ தப்பு கிடையாது. அப்போ அடுத்து ஸோ இதை எடுத்துக்காதீங்க. இது எங்கல்ஃபி, இதுவும் எங்கல்ஃபி, இது வராது நமக்கு. ஓகே, இது வந்து அனதர் எக்ஸாம்பிள். நம்ம இதைத்தான் ரைட், இதுதான் வரும். ஓகேங்களா? எஸ், இந்த கேண்டில் பாருங்கள். இது என்னது? டார்க் க்ளவுட் கவர் க்ளோஸு, கேப் அப் ஓப்பன், 50% க்ளோஸ் இருக்குது. ஓகேங்களா? ரைட், இது கண்டினியூஷனில் வருது. ஸோ இந்த ரெண்டு கேண்டில் எடுங்க. இந்த பச்சை, இந்த சிகப்பு. ஸோ இது வந்து கம்ப்ளீட் நமக்கு டார்க் க்ளவுட் கவர் பேட்டர்ன். அது என்னென்னா இந்த 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 பச்சை, இது நம்ம போன வீடியோவில் பெர்சிங் பேட்டர்னுக்கு எக்ஸாம்பிளாக பார்த்தோம். அப்படியே ப்ரீவியஸ் கேண்டில் ரெண்டையும் பார்த்தீங்கன்னா டார்க் க்ளவுட் கவர். இது எங்கேருந்து இருக்குது? புல்லிஷ் கண்டினியூஷன். அப்போ இன்வேலிட் ஆகும். நம்ம சொன்ன அந்த 2 ரூல்ஸ் மேட்ச் ஆகணும். என்னென்ன ரூல்ஸு? ரீட்ரேஸ்மெண்ட் ஆர் ஆல் டைம் ஹை. ஸோ இந்த 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 விஷயம் வந்து இந்த இடத்துல மேட்ச் ஆகுதான்னு பார்த்து இந்த டார்க் க்ளவுட் கவரை வேலிடேட் பண்ணுறது நல்லது. இது ஃபெயில் ஆகுன்றதுக்கான இண்டிகேஷன் தான் அடுத்த பெர்சிங் பேட்டர்ன். புரியுதுங்களா? ரைட், வேறு டாட்டாலேயே நம்ம தேடுவோம். ஓகே, ஏன்னா பெர்சிங் பேட்டர்ன் கிடைக்கல. ஸோ டார்க் க்ளவுட் கவர் கிடைக்குதா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்குது. அண்டு ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இது வந்து கேப் அப், கேப் டவுன், இதை வச்சு தான் நம்ம இந்த கேண்டில்ஸ்டிக்கை வேலிடேட் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? கண்டினியூஷனில் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிற மார்க்கெட்டில் இந்த பேட்டர்னை பார்க்குறது ரொம்ப ரொம்ப அரிது. ஓகேங்களா? ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஸோ அது வந்து இருக்கும். பட் இதே மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சார்ட்லேயும் இந்த பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு எப்படி வருது அப்படின்றத கம்ப்ளீட்டாக நீங்கள் அனாலிசிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் உங்களுக்கு இந்த விஷயங்கள் புரிய வரும். நீங்கள் பர்டிகுலராக நிஃப்டி பண்ணக்கூடிய ட்ரேடர் அப்படின்னா நிஃப்டியில் நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம் பார்க்குறோம், அல்லது ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம் நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம்காக வச்சுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு என்ன இருக்கும்? இந்த கேண்டில் ஸ்டிக்ஸோட பேட்டர்ன், அதோட ஃபார்மேஷன் வரும்போது அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க. ரைட், எப்படி இந்த ரிவர்சல் நடக்குது, ஏன் நடக்குது, இந்த பை ஏன், இந்த செல்லு ஏன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தட்ஸ் ஆல், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அப்படி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிங்கனாவே நிறைய விஷயங்கள் கேண்டில் ஸ்டிக்கை பேஸ் பண்ணும்போதே புரியும். என்னைய பொறுத்தளவுக்கு அட்வான்ஸ்டு தியரி அப்படின்றது ஒன்றுமே இல்லை. அங்கே வால்யூம் எப்படி இருக்கோ ப்ரைஸ் அப்படி தான் போகும். அதை நம்ம ரீட் பண்ணுறதுக்கு சிம்பிளாக கேண்டில் ஸ்டிக்கே நமக்கு போதுமானது. ஸோ இதை வச்சு அடுத்தடுத்த பிளான்ஸ் கண்டிப்பாக வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு புரியும். ஸோ லோயர் டைம் ஃப்ரேமில் இல்லை, மோஸ்ட்லி நமக்கு டெய்லியில் 2-3 பேட்டர்ன் பார்த்தோம். ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஸோ அதுக்கான டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம கம்யூனிட்டியில் டைரெக்டாக பேசிக்கலாம். சார்ட் அங்கே போடுங்க. அண்ட் இப்போது டார்க் க்ளவுட் கவருக்கான கேண்டில் அடிஷன். ஓகேங்களா?
ஸோ இந்த கேண்டில் அடிஷன் அப்படின்றது என்னது? ஒரு கேண்டிலை தாண்டி ஒரு 2 கேண்டிலோ 3 கேண்டிலோ இப்படி வரக்கூடிய கேண்டில்ஸ்டிக் ஃபார்மேஷனை நம்ம சிங்கிள் கேண்டிலாக கன்வெர்ட் பண்ணி அதோட ரூல் அங்கே மேட்ச் ஆகுதா அப்படின்றத பார்த்து என்ட்ரி போடுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் கேண்டில் அடிஷன். அப்போது இந்த டார்க் க்ளவுட் கவருக்கான கேண்டில் அடிஷன் எப்படி? ஸோ இது ஓப்பன், ஃபஸ்ட்டு ஓப்பனை தான் வரையணும். ஓகேங்களா? அடுத்து க்ளோஸ் வரைஞ்சிக்கோங்க. அடுத்து ஹை, அடுத்து லோ. எப்படி வரும்? புல்லிஷ் கேண்டில், இன்வெர்டட் ஹேமருங்க. அப்போது டார்க் க்ளவுட் கவர் அப்படின்றது நமக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாஸ். ப்ரைஸ் இதுக்கு மேலே மேலே போகாது அப்படின்ற மாதிரியான கன்ஃபர்மேஷன் கிடைக்கக்கூடிய ஏரியாஸில் தான் வரும். அப்போ இது வந்து என்ன, ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில். இன்வெர்டட் ஹேமர் நமக்கு சப்போர்ட்டில் வந்துச்சுன்னா இதை வந்து நம்ம பைக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது கண்டினியூஸாக செல்லர்ஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய மொமெண்டம் மேபி லூஸ் ஆகலாம் அப்படின்றது இந்த கேண்டில்ஸ்டிக்ஸுக்கான ஒரு இண்டிகேஷன். இது நமக்கு இது ரெசிஸ்டன்ஸில் வந்திருக்குதே, ஷூட்டிங் ஸ்டாராக ஆக்ட் ஆகும். சிம்பிள், அவ்வளோதான். அப்போது இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸில் இன்வெர்டட் கேமரா வந்திருக்கனால இந்த இன்வெர்டட் கேமரா நம்ம ஷூட்டிங் ஸ்டாராக நினச்சிக்கலாம். மேபி இதோட ஒரு மொமெண்டமை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இதை ஹேங்கிங் மேனாகவும் யூஸ் பண்ணலாம் ஒரு சில டைம்ஸ். ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ஃப்ளோவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதை பற்றி நம்ம வீடியோஸ் போடும்போது அது உங்களுக்கு புரிய வரும், அந்த கண்டினியூவேஷனாக ரிவர்சலாக அப்படின்றது. பட் கம்ப்ளீட்டாக ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் இந்த இன்வெர்டட் ஹேமர் அப்படின்றது வந்திருக்க காரணத்தினால இதை நீங்கள் சிம்பிளாக இந்த கேண்டிலுக்கு அடிஷன் பண்ணி பார்க்குறதுனால இது ஷூட்டிங் ஸ்டாராக எடுத்துக்கோங்க. வெரி சிம்பிள். இந்த இடத்துல இந்த டார்க் க்ளவுட் கவருக்கான கம்ப்ளீட் லோயர் டைம் ஃப்ரேம் ஃப்ளோ அப்படின்றது உங்களுக்கான ஷூட்டிங் ஸ்டாரை மேட்ச் பண்ணிச்சு அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய லோயர் டைம் ஃப்ரேம் மொமெண்டம் ஷூட்டிங் ஸ்டாருக்கான ரூல்ஸை மேட்ச் பண்ணிச்சு அப்படின்னா தாராளமாக பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட்டில் நீங்கள் செல் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். ஒரு சிலர் டைரக்ட் என்ட்ரி கூட போடுவாங்க. டைரக்ட் என்ட்ரி ரிஸ்க் தான். மேபி ஒரு மோஸ்ட்லிங்க ஒரு 90% பர்ஃபெக்டான ரெசிஸ்டன்ஸ் ஆர் பர்ஃபெக்டான ஒரு ரிவர்சல் பாயிண்டில் இந்த கேண்டில் ஃபார்மேஷன் பார்த்துட்டிங்கன்னா ப்ரைஸ் மேலே போகாது. ஸ்டாப் லாஸ் மேலே வைக்கும்போது உங்களுக்கு ஹிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு ரிவர்சல் பேட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா, இந்த ரிவர்சல் பேட்டர்ன்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே ஆளுங்களை காலி பண்ணிடுவாங்க. இங்கே இது வந்து சும்மா ஒரு ஃபேக் அவுட் தான். அதனால தான் நம்ம தைரியமாக சொல்ல முடியுது. கேண்டில் அடிஷன் பண்ணி பார்க்கும்போது இந்த டார்க் க்ளவுட் கவருக்கு இன்வெர்டட் ஹேமர் வந்திருக்கு நமக்கு. அப்போது இது ரெசிஸ்டன்ஸில் இருக்கனால நம்ம ஷூட்டிங் ஸ்டாராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த டார்க் க்ளவுட் கவரோட லோயர் டைம் ஃப்ரேம் ஃப்ளோ அப்படின்றது ஷூட்டிங் ஸ்டாருக்கான ரூலை மேட்ச் பண்ணிச்சு அப்படின்னா தைரியமாக செல் போடலாம். இதுக்கான நம்மளுடைய ரிஸ்க் ரிவார்டை மேனேஜ் பண்ணி இந்த ட்ரேடை வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். தப்பே கிடையாது. ஸோ இதுதான் டார்க் க்ளவுட் கவருக்கான கேண்டில் அடிஷன். அண்ட் இதில் வந்து நம்ம கேப் அப் கேப் டவுன் அப்படின்றதுனால நம்ம ஒரு சில சார்ட்டில் தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ கண்டினியூஷன் சார்ட்டில் இந்த பேட்டர்ன்ஸ் எதிர்பார்க்காதீங்க. மோஸ்ட்லி கேப் அப் கேப் டவுன் மார்க்கெட்டில் தான் வரும். இதில் வந்து உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ், எனக்கு இந்த கேண்டிலே பார்க்க தெரியலப்பா, நீ எல்லாம் சொல்கிற ரைட்டு, கதை கதையாக பேசுகிறீங்க ரைட்டு, எனக்கு இது பார்க்கவே தெரியல அப்படின்லாம் இருக்கிறீங்கன்னா அந்த இருக்கிற இடத்துல இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் நிஃப்டி ட்ரேடர் அப்படின்னா எனக்கு இது என்னன்னே, அதாவது இதில் நான் எப்படி பார்க்குறதுனே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் இருப்பீங்களே. ஏன்னா கம்ப்ளீட் பிகினராக இருக்கவங்கலாம். ஸோ இந்த எலிப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதாவது என்னென்னா இந்த டிராயிங் டூலில் போனீங்கன்னா எடுத்துக்கலாம். டீயில் இருக்குமா இல்லை இதில் இருக்குமா, எஸ், இதில் போனீங்கன்னா இந்த எலிப்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்கங்க. சிம்பிளாக எடுத்துகிட்டு எனக்கு இந்த கேண்டில்லாம் தெரில, எந்த கேண்டில் தெரியலையோ அந்த கேண்டில் இப்படி தாராளமாக மார்க் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் எனக்கு இது ஸ்பின்னிங் டாப் தான் எனக்கு இது, பட் ஆனால் இது ரெண்டையும் கன்வெர்ட் பண்ணும்போது நான் எப்படி எடுத்துக்கிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னா இப்படி மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஏரோவை போட்டு எழுதுங்க. ஏரோவை போட்டு எழுதும்போது
உங்களுக்கு அந்த விஷயம் புரியும். அப்படியும் புரியலை அப்படின்னா தாராளமாக இந்த சார்ட்டை அப்படியே டைரெக்டாக இந்த காப்பி இமேஜ் கொடுத்து நம்மளுடைய கம்யூனிட்டியில் பேஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கான டவுட்டை கம்ப்ளீட்டாக நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அந்த சப்போர்ட் என்னால் பண்ண முடியும். அண்ட் இந்த கேண்டில் எடிஷன்லேயும் சரி, இந்த டார்க் க்ளவுட் கவர் அப்படின்ற கேண்டில்ஸ்டிக் பற்றியும் சரி, சொன்ன விஷயங்கள் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இதில் என்ன டவுட் இருந்தாலும் சரி, தாராளமாக நம்மளுடைய டிஸ்கார்ட் கம்யூனிட்டியில் அல்லது டெலிகிராம் குரூப்பில் உங்களுடைய டவுட்ஸை கேட்கலாம். நல்லபடியாக ட்ரேட் பண்ணுங்கள், கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.